நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. அள்ளி மலர் கொண்டு சந்தனமே அது அந்த கிளி குடியார பேல குடியார பேல கொஞ்சம் முகரம் கட்டையும் பாரு முகரம் கட்டையும் உனக்கு வெக்கமான சுடு சொல்றல நாத்த நிப்பாடி விடாதே நீ பாட்டுக்கு இல்ல ஷூட்டிங் நாத்த நிப்பாடி விடாதே ஷூட்டிங் நடக்குதா? ஆமா ஆமா ஒரு புள்ளைய போட்டு ஷூட்டிங் பண்றீங்களா? ஷூட்டிங் பண்றீங்களா? ஷூட்டிங்கா வாய வசம் வைக்க கல்யாணம் நாத்த நிப்பாடி விடாதயா ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சு இப்பதான் நாடகம் நடக்குது ஆமாயா ஆமாயா நாடக நடிகரா நீங்க? ஆமா நாடக நடிகர் தான் நானு. ஐயோ நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன சொல்றீங்க? நாடக நடிகர்னா அதோட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. யாரோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க பாத்துக்கிட்டு நாடகம் நடந்துக்கிட்டு பத்தியா நம்மள மாதிரி அங்கே ஒரு தலை தலை மாப்பிள்ள சரி மாப்பிள்ள மைச்சிட்டு அடி இடிபட்டு ஜாமி கோவம் வருது போல இருக்கு மக்களுக்கு. இங்க உட்காருங்க எங்க அங்க ஐயோ நீ சும்மா இல்லையா போல இருக்க போல எங்களை குடியாரன்னு சொல்லாத சும்மா போயா ஏயா ரோட்ல நான் நின்று ஆடி வந்தா பரவாயில்ல இந்த வண்டியா விண்டியா வந்து பைபாஸ் ரோட்ல அடிச்சு போட்டா நான் பைபாஸ் அடிப்பட்டேன் நாய் பைக் வந்திருப்பேன் நஞ்சு பைக் வந்திருப்பேன் வண்டி வர போறது நல்லா தெரியுமா கேப்பாரு நீ பேசாம நான் பாத்துக்கிறேன் நம்ம பாத்துக்கிறோம் பேசாம அமைதியா ஊரி முட்டை ஒரு மூடிய குடிச்சு போட்டு மோந்து பார்த்து என்ன வேலை காட்ட பாரு எதை குடிச்சாலும் மூடிய மோந்து பார்த்து என்ன சவுடால் பாரு இதெல்லாம் நீ இங்கே பேச வேண்டிய பேசிருக்க நையா ஏயா குடியார பேல நீ எவ்வளவு சவுடா சட்டம் பேசிருக்க மாடு மூஞ்சி முகர சைஸே மாதிரி பேட்டி கட்டே மாதிரி இல்ல என்னடா குடியாரப்பேங்கிற தமிழ்நாட்டுல எங்களுக்கு பேரே மாத்திட்டாங்க தெரியுமா? என்னது என்ன மாத்திருக்காங்க? எங்களுக்கு பேரு மது பிரியர்கள் வச்சிருக்காங்க. எவனாவது இனிமேல குடியாரன்னு பேசின நொறுக்கி விட்டு போயிருவேன். ஆமா நடிகைங்கிறிய உங்க பேரு? என் பேரு வண்டர். ஆமா நக்குமா நக்குமா உப்புமான்னு போயா முதல்ல அப்புறமேட்டு வாயா மீசா பெருசா இருக்கு உனக்கு நீ நல்லா செயல்படுவீங்க மீசையை சுத்தம் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் இல்ல என் பேரு வண்டர் குழலி கண்டாரவழி என் பேரு வண்டார் குழலி வண்டார்குழலியா அப்படி சொல்லுவா இப்ப பாட்டு இருக்குல்லங்க அதுல வண்டார் குழலி அந்த பாட்டுல அது மாதிரி அந்த பாட்டுல பேர் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ஒரு சந்தேகம் நடிகைனாவே எல்லாரும் சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? திடீர்னு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் ஐயா நினைவு நாள் அன்னைக்கு டிவியில பாருங்க எம்ஜிஆர் படமா போட்டுட்டு இருப்பாங்க. சிவாஜி கணேசன் ஐயா நினைவு நாள் அன்னைக்கு பாருங்க சிவாஜி படமா பாட்டு போட்டுருப்பாங்க படம் போட்டுருப்பாங்க பாட்டு போட்டுருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த சகிலாவெல்லாம் செத்து போச்சுன்னு வச்சுக்கவேன் டிவியில வெறும் சகிலா படமா போட்டுட்டு இருப்பாங்களா? முகரக்கட்டை பாரு அவன் சகிலா படத்தை பார்த்து போய் பொண்டாட்டி கும்பிடுறதையா இல்ல பொண்டாட்டி இருக்காரு பொண்டாட்டி கூட்டி போக பொண்டாட்டி இல்லாத அது என்ன செய்வாங்க? நீ எல்லாம் எதுக்கு இருக்க உடனே கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதா? ஓவரா பேசாத முதல்ல பொறுமையா பேச. கட்டு பேர் உனக்கு மாட கட்டு பேர் ஒழுங்கா பேசு. நான் கூட கத்தி தான் எடுக்கிறேன்னு நினைச்சேன் போய் துண்டு பிடி எடுக்கிற மானக்கிட்ட பேல முழுப்பிடியா போத இருக்குது ஐயா கொண்டு வெட்டி வைக்கிறேன் ஒரே பேர் போடுங்க மூஞ்சி மோத பேர் ஏதோ ஓட்டை எங்க இருக்க தெரியாம விடுற பாரு பீடிய விழுதுமா பீடிய விழுதுமா பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கா சொன்ன பயங்கரமான குடியான முடியா இருக்கு போல இருக்கா ஒரே பொருத்துல பத்த வச்சுட்டாடா இவன் சொல்றீங்க நம்மள நான் 10 சொல்ல இருப்பா ஐயா நீங்க 10,000 தமிழ்நாட்டு சிங்கா 10,000 நான் தேவல இருக்கு ஏன்னா பீடிய 10 சுருட்ட 10 வச்சுடா இவன் பயங்கரமான
உனக்கு என்ன கணக்கப்பட பேரனா உன்னை கணக்காக இரு, அமைதியா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒண்ணு நான் பேசுறேன், உனக்காண்டிதான் இந்த கேரக்டரே போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு நீ பேசாம இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி உனக்கு தெரியாது, பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் உனக்கு தெரியாது. பேசாம இருக்கியா இல்லையா? நாடகத்தை கெடுத்து போயிடாது. நல்லா பேசாம கொஞ்சம் பொறுமையா தள்ளி உட்காரு. வயர்ல ஏர்ல பத்த வச்சு விட்டுறாத. போனா போகுது. போகுது பொம்பளை பொறுமையா பொம்பளை பொறுமையா பேச கத்துக்க. தமிழ்நாட்டுல எந்த தொந்தரவும் இருக்காது. சாமி ஒரு விஷயம் தெரியுமா? கண்ணு சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு, வாய் சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு, நம்ம குண்டி சொல்லிருக்கேன் நான் தான் பெரிய ஆளு. எப்படி 3 பேருக்குமே போட்டி வந்துருச்சு. என்ன போட்டி? என்ன போட்டி? 2 நாளைக்கு பேசாம இருப்போம். யாரால பிரச்சனை வருதோ அவன் தான் பெரிய ஆளு. கண்ணு 2 நாள் பார்க்காம இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. வாய் 2 நாள் பேசாம இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. குண்டி 2 நாள் பேசாம இருந்தா என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் தான் அடைச்சிருந்திருக்கும் போல இருக்கு. விட்டுட்டு போக வேண்டிய குசுலாம் வாய் வழியா ஏப்பம் புருட்டுன்னு போயிருக்கு. அப்பதான் வாய் சொல்லியிருக்கு, ஐயா ஐயோ நல்லா இருப்பேன் சாமி, நீ திறந்து சொல்லடா. இங்கிட்டு போக வேண்டிய காலத்துல வாய் வழியா புருட்டுன்னு போயிருக்குடா. ஏப்ப மாதிரியா என்னால வாய் நாத்தம் பொறுக்க முடியாதான்னு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல கண்ணு சொல்லிருச்சா, நீ அடைச்சதுல இங்க என் மொழி பிதுங்கி வெளியில வந்துடும் போல இருக்கடா சாமி, நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கு பெரிய ஆளு கிடையாது தெரியுமா? தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறதே ஆம்பளை. தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறதே பெண்கள். நாங்க தான் தெரிஞ்சுக்க. வாடா என் தங்கம், தமிழ்நாட்டு மானத்தை நீ காப்பாற்ற திரும்ப உங்க லட்சணம் ஆயிரம் பாப்பா கல் முனியாண்டு தோட்டக்கல் மாதிரி கண்ணன் கல்யாணம் இருக்க. இதுல சாக்கெட்டை போட்டுக்காடி, இதுல எங்கடி தாவணி? தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்ற லட்சணத்தை பாருங்க. என்ன உங்க பேசல்ல போட்டு அடிச்சாங்க? எந்த ஆம்பளை நாங்க சண்டை வச்ச சட்டை போட்டிருக்கோமா? போட்டிருக்கோமா? உங்களுக்கு யாரு கண்டுபிடிச்சாங்க சண்டை வச்ச சாக்கெட்டு? மரியாதை சொல்றேன், சண்டை வச்ச சாக்கெட்டு போடாத. கூட ஏறி பாட புடிச்சிட்டு போயிடுச்சு, பணியாரத்தை திண்டு போயிடுச்சு. எங்கிட்ட சண்டைக்கு வந்து குண்டு தொங்க வேண்டியது சப்பிக்கிட்டு அடையிறதா? அந்த கைக்கு இருக்குது. உங்களை கட்டின தூக்குல தொங்குறதுக்கு தான் அந்த கயிறு. அது இல்லையா, பாப்பா பிள்ளைங்க ஏதாவது அழுதுச்சுன்னா அப்பப்ப இந்த குண்டை தூக்கி கொடுத்துருவான். அது வாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே கிடக்கும். ஏற்கனவே செல்லு பேசிக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே நீங்க குண்டை முடிஞ்சு ஆட்டினாங்க. நன்றி நன்றி நன்றி. அங்கே பார்த்தா பிளேட்ல இருந்து இறங்குறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்படி ராஜா, எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்த்து கரெக்டா பொறுமையா வந்தாரு. ஏதோ கொடுத்து வச்சுவாங்க தெரியுது. நானாச்சும் கொடுத்து வச்சு வாங்கினேன். முதல்ல உணவு கொண்டு கொடுத்தாரு. அவர் எதுல கொடுத்தாரு? அப்புறமேட்டு அட்வான்ஸ் போட்டிருக்காரு. அது மாதிரி இதுவும் இவ்வாறு பொறுமையா இருக்க கத்துக்க. முதல்ல ஆம்பளை பொறுமையா இருந்துக்கயா. பொம்பளை எதுவுமே பொறுமை பொக்கிஷம் நாங்க தான் தெரியுமா? எல்லா வழியும் பொறுமை பொக்கிஷம் நாங்க. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவியா? பொம்பளை மனசு பொம்பளை அறிவியா? எப்படி அறியவே மாட்டீங்க? எப்படி சொல்லியா பாப்பா? நான் சொல்லவா? சொல்லு. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிஞ்சிருவா. எப்படி அறியறாங்க சொல்லியா பாப்பா? பொம்பளை மனசு நீங்க அறியவே மாட்டீங்க. சரி, இப்போ நீ என் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, நான் உன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, நம்ம 2 பேத்துக்குமே சண்டை. சண்டை இருமா, நம்ம 2 பேரும் சண்டை. என் வீட்டுக்கு மருமையா மறு வீட்டுக்கு வந்திருக்காப்ல. வந்தாக்க நான் என்ன பண்ணுவேன்? நான் பொறுமையா இருப்பேன். மருமையா வந்திருக்காங்க, நீ என்ன பண்ணணும்? சரி, அவங்க வீட்டு சொந்தக்காரன் வந்திருக்காங்க. இப்ப போய் நம்ம இடத்த சண்டை போட்டுக்கிட்டு 2 நாள் கழிச்சு சண்டை போடுவோம் அப்படின்னு எந்த பொம்பளையா நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்க மாட்டீங்க. அதனால பொம்பளைக்கு பொம்பளை ஒத்து
மாட்டீங்க. ஏய்யா உனக்கு அறிவு இல்ல ஏடி உனக்கு அறிவு இருக்கா இல்லடி அது அப்படி சொல்லக்கூடாது. அவன் தான் என் மருமைய. அவர் உங்க மருமைய. இவர் எங்க மருமைய எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஓ வீடு தனியா இருக்குமா? சரியா. நம்ம ரெண்டு பேருக்கு அடி வைப்பு சண்டை. சரி. மருமைய வந்திருக்காங்க. அவரு ஏய் பேசாம போய் மருமைய வந்திருக்காங்க. தண்ணிய பிடிச்சு நம்ம போய் மரியாதை தெரியுமா? ஏய் போடி மான கட்டம்டா. உனக்கு என்னடி மரியாதை விட மரியாதை. காதாரி முண்டே நீ யார வச்சிருந்தா எனக்கு தெரியாது. மருமைய இருக்கா பேசாம கூப்பிடுறாரு மாதிரி. ஏய் போடி நீ நைட் 10 மணிக்கு போ. மருமைய இருக்கா பேசாம. நீ யார போட்டு ஏறணும் எனக்கு தெரியாது. மருமைய இருக்கா பேசாம. எனக்கு தெரியாது. பெரிய போல. ஏய் போடி நீ. ஏ மருமைய இருக்கா பேசாம. படுத்துக்க எனக்கு தெரியாது. அடி சும்மா போடி. ஏய் மர்மே இருக்கா நீ என்ன பேசுற? எல்லாரும் பேசி மர்மே இருக்கா? அதே மருமையா இருக்கிறாங்க தெரியல. அப்புறம் என்ன இருக்கு மருமையா இருக்கிறாங்க பேசக்கூடாது பாக்குறேன் பேச அதே எல்லாத்தையும் பேசி தொலைஞ்சிட்டீங்க அப்புறம் என்ன பேசக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பொம்பளை மனச பொம்பளை அறிஞ்சீங்களா? கிடையாதுல்ல. இல்ல. ஆனா ஆம்பளை மனச ஆம்பளை அறியணும். எப்படி? நம்ம 2 வீலர்ல வருவேன். சரி. எல்லாமே இருக்கும் லைசன்ஸ் ஆர்சிபுக் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க? வேகமா வந்ததுக்காண்டி வண்டியை நிப்பாட்டி வேகமா வந்த இந்த 100 ரூபாய் காசை கொடு அப்படின்னு ஃபைன் போட்டு போயிடுவாங்க. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி நம்மளை நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த இடத்துலதான் ஆம்பளை மனுஷன் ஆம்பளை அறிகிறாரு. ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன். ஏன்டா வண்டியை நிப்பாட்டி நம்ம இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடா நீ நல்லா இருக்க போடா பொழைச்சு போடா பிரச்சனையோட தான் வர்றேன் நீ போடா நீ உனக்கு என்ன பிரச்சனையை போடா அப்படின்னு விட்டுருவாரு. அந்த இடத்துலதான் ஆம்பளை மனசு ஆம்பளை அறிகிறாம ஆம்பளை மனசுதான் தங்கம். பொம்பளை மனசு எங்க மனசாயா தங்கம்? அப்புறம் ஏடி கல்யாணி கவரிங் கடை பேர்ல பொம்பளை பேர் வச்சிருக்காங்க. ஆண் ஜுவல்லரின்னு வச்சிருக்காங்க. தங்க நகை கடைக்கு பேர் என்ன தெரியுமா? ஆண் ஜுவல்லரி. கல்யாணி கவரி பொம்பளை கடைக்கு பேரு. அப்ப ஆம்பளை மனசு தான். நீ உனக்கு பேசுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நதிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை எங்க பேர் தான் வச்சிருக்காங்க. கங்கா யமுனா சரஸ்வதி காவேரின்னு இப்படி பொம்பளை பேர் எங்க பேர் தான் வச்சிருக்காங்க தெரியுமா? அதனால எல்லாம் ஓடி போச்சு. அதனாலயா பல பறவைகள் பாருங்க. எங்களுக்கு பொம்பளை இருக்கு ஏன் பறவைகள் பேர் வைக்கிறாங்க? மைனா குயில் மயில் அப்படின்னு தெரியுங்களா? எல்லாம் மறந்துருவீங்க என்ன? என்ன சொல்ற? சரியா? நதிகளை இழப்போம் பொறுமை பொக்கிஷம் பூமாதேவின்னு ஏன் எங்களுக்கு பெண்கள் பேர் வச்சிருக்காங்க? நதிகளை இழப்போம் பொம்பளை பேர் வச்சாங்கல்ல. பொம்பளை பேரை வச்சுட்டு இழப்போம்னா எப்படி இணைவாங்க? ஒரு பொம்பளை கூட கிடையாது. இதுல பொம்பளை பேர் வச்ச காவிரியா பூமாதேவிக்கு ஏன் பெண்கள் பேர் வச்சிருக்காங்க? பொறுமை பொக்கிஷம் பூமாதேவி ஏன் வீட்டு பேர் வச்சிருக்காங்கல்ல? இப்ப பொறுமையா இருக்கிறோம் அதனாலதான் தெரியுமா? பூமாதேவி நீ சும்மா இருக்கிற மேல இருந்து வர்ணபவன் நான் மழையை பொழிஞ்சனாலதான் நீ சும்மா நடக்கிற. இல்லாட்டி உன் பூமி இங்க பொழந்துக்கிட்டு போயிரு பாத்துக்க. அப்ப பொழக்கிறனாலதான் பொம்பளைக்கு பொழக்கிறனாலதான் உங்களுக்கு பெருமை. மேல இருந்து தண்ணி விடுறதுனால எங்களுக்கு பெருமை. பூமாதேவி இல்லையா? அதெல்லாம் கடந்து போகுது. நாங்க இன்னைக்கு ஏன் தெரியுமா பூ வைக்காம வந்திருக்கீங்க? ஏன்னா நானே ஒரு பூ மாதிரி. பெண்கள் எப்பயும் பூ மாதிரி. இங்க வா. உங்க மேல உங்களுக்கு எதுக்கு தெரியுமா அடிக்கடி நாங்க தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருக்கோம்? உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குமா என்ன சொல்லுவாரு? என் பொண்ணு பூ மாதிரி. பூவை எப்படி வச்சுக்கணும்? அடிக்கடி தண்ணியை தெளிச்சு வச்சுக்கணும். அதனால அடிக்கடி எங்க தண்ணியை சரியில்லை முகர் கடை வர முகர் கடை அடிக்கடி தண்ணி விடுறது. சரி நீ யார்கிட்ட தச்ச இந்த ஜாக்கெட்? இந்த ஜாக்கெட் டெய்லர் கடையில தச்சேன். இங்க பாரு இந்த ஜாக்கெட் என்கிட்ட கொடுத்தது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? எப்படி தச்சிருப்ப? எங்க ஏரியால நான் தான் ஃபேமஸ் டெய்லர். அப்படிங்களா? டெய்லரா? நான் டெய்லரா? உங்களுக்கு டெய்லர் யாரு புண்ணாதரு? இங்க வாரு தச்சிருக்கேன் பாரு. ஆனா சின்னதா தைடா டவுசர் என்ன ரைஸ் மில்ல மொளாப்படி அரைச்சுன்னு ஒரு பை வழியா கொட்டும்ல அடுத்த வாழையை தள்ளி விடுங்க அப்படி பாக்கி இல்ல உதறி அது மாதிரியே தச்சிருக்காங்க. அன்னையில இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் புது மாடல். எப்படி? 2025 புது மாடல் 25க்கு எங்க அந்த மாடலை காட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் பேஷனை தச்சுக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க மாடலை போடுன்னு இருக்காங்க ட்ரெஸ். எனக்கு கொஞ்சம் மாடலை சொல்லி கொடுங்க. பெட்டிக்கோடு மாதிரி இருக்கு. சிம்மிஸ் மாதிரி இருக்கு. இது என்ன பொம்பளை பிள்ளை சிம்மிஸ் மாதிரி இருக்கு? அப்புறம் என்னையா என்ன சொல்ற? சிம்மிஸ் மாதிரி முண்டா பண்ணி பாத்தியா? ஆமா முண்டா பண்ணி என்ன சொல்ற? அதெல்லாம் இல்ல
வாங்குறது? 200 ரூபா கொடுத்து வாங்குறது. அதான் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. வேஸ்ட் பண்ண மனசு இல்ல. ஏப்பா கிழிகிற வரைக்கும் அடியில போடு, கிழிஞ்சதுக்கு அப்புறம் மேல போடு. அது என்ன அங்க அந்த பையன் இருக்கு? பஞ்ச பையலா இருப்ப போல இருக்கு. அந்த பையன் இருக்கு. இது எதுக்கு அந்த பையலா? இது கச்சி வச்சுக்கிறது. சரி. பையன் இது இது என்ன? இது எதுக்கு? இது ஒரு பாக்கெட்டா இருக்கியா? மடிப்பரிசு வச்சுக்கிறது. கீழ நடுவுல அது சூச்சு போறோம்ல அந்த மிஷின் வெளில வருது. என்ன வாந்தி எடுக்கிறதுக்குள்ளே வாந்தி எடுக்குது யாரு? ஆமா. வாந்தி வருதாப்பா அதுக்கு ஒமட்டு தாம்ல. ஆமா. ஏவா என்ன இங்க வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கு? ஏப்பா என்ன என்ன ரெண்டு ஏத்தியமே வாந்தி எடுக்கிற? யாரு காரணம் அதுக்கு? இந்த சட்டியை போட்டு கருப்பு அந்த நாள் அது வாந்தி வருது. எப்பா குடல படுத்துது. சாப்பிட்ட ரெண்டு ஏங்க சாப்பிட்ட ரெண்டு இட்லி நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அது வாந்தி வந்து போல இருக்குது. மோந்து வாந்தி வாந்தி எடுத்தா அப்படி. சாப்பிட்ட ரெண்டு இட்லி நெஞ்சுக்குள்ளே இருக்குது. வாந்தி வந்து போல இருக்கு. இங்க வா சாம்பார் நீ வேணா உட்கார் உன் சட்டியை கொஞ்சம் பத்திரமா வைப்பா. அம்மா ஏங்க நல்ல கிருகிருன்னு வருதுங்க இந்த சட்டியை மோந்து பார்த்தது. எந்த காலத்துல போட்டது? அப்ப பாத்துக்க இதுக்கு சட்டிக்கே இவ்வளவு பவர்னா வேணா சாமி என் குலதெய்வமே. எப்பா நான் தெரியாம இந்த ஆட்டை கேட்டுட்டு சாக்கெட் எங்க தப்பிக்கன்னு. இல்ல இல்ல எனக்கு சாக்கெட் வைக்கிற ஆசையை விட்டு போச்சு. இனிமேட்டு மாறப்பட்டு போட்டுக்குவேன். இல்ல இல்ல உனக்கு தைக்கணும் முடிவு பண்ணியாச்சு. இருப்பா வருவாப்புல பாரு. டைலர் வர்றாரு பாரு. பேக்கோடு என்ன பேக்குன்னா பையன் வந்துக்கிறாப்புல எல்லாம் எத்தனை நாள் இந்த வாந்தி? சார் இது என்னது? மாறிக்க வேண்டியதா? என்ன சிச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி. டைலர் படிச்சு டாக்டரா இருக்கீங்களோ? ஆமாமா. நான் இங்கே நக்கிறேன், நீங்க தான் எங்களை பிடிச்சி நக்கணும். ஆமா ஆமா. எத்தனை நாள் அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இப்ப கேக்குதா சார்? இப்ப சார் என்ன சார் உங்க வேலை பண்ணணும் அந்த பிள்ளை வேலை மாதிரி செக் பண்றீங்க? வேற இல்ல. டாக்டர்கிட்ட போய் நீங்க வச்சு பாப்பாரு. என்ன பாக்கெட்ல வச்சு பாக்குறாருல இங்க வச்சு பாப்பாரு. காசு வச்சு வச்சிருக்கானா ஓஜில மங்களம் பண்ணிட்டு போயிடுவானா? என்கிட்ட அப்படி வச்சு பாக்குறது வேற ஒண்ணும் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. அது வேகத்துல வேலை செய்தா இல்லையாங்கிற காட்டி. ஏமா ஏன் வந்து வருது? அது இல்ல இல்ல இல்ல. இப்ப நீ எலும்பில்லாத எதையோ பிடிச்சி சூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை வாந்தி எடுத்த பிரசவ செலவுக்காண்டி 50 ரூபா காசு விட்டுருக்கேன். உன்னை செக்அப் பண்ணதுல தெரிஞ்சு போச்சுமா? உன் நெஞ்சில சொருகல் விழுந்திருக்கு. சொருகலா? பவுர் ஊதி எடுத்தோம்னா இப்ப எல்லாம் தொங்க எடுத்தோம்னா சரியா போயிடும். நீங்க என்ன பண்ணுவேன் தெரியலங்க. என் குலசாமியா இருக்கீங்க. இது 6 வயது ஊதி எடுத்துருக்கீங்க. ரொம்ப நாள் வாழுங்க. இப்படி ஓவரா பேசினீங்கன்னா வாழ முடியாது. புரியுதா? ஊதுவேன். பவுர் ஊதும் போது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஓகே? சாமியை நல்லா கும்பிட்டுங்க. இந்த மிஷின் 2.5 லட்சம் ரூபா. அப்ப MBBS மேலே போகும் வழி. 2.5 லட்சம் ரூபா. எந்த மிஷின் சார்? எங்க? இதை ஊதுனோம்னு வச்சுக்க, உனக்கு நெஞ்சில் இருக்க சுரல் வெளில வந்துடும். ஆபரேஷன் பண்ண போறோம். வாயத்திரம் ஓப்பன். வாயத்திரமா ஓப்பன். அது வாயத்திரம் ஓப்பன். தப்பா நினைக்காத. வாய தொடங்குறது தமிழ், ஓப்பன்ங்கிறது இங்கிலீஷ். உன்னை இங்கிலீஷ்ல ஓப்பன். அத ஓப்பன்ங்கிறது நீ எதுனால போட்டு அப்படி ரெடி? அத புரிஞ்ச மூணு. இல்ல சார் உங்களுக்கு எனக்கு ஊதிக்கிட்டு இருக்க. ஊதும் நான் தான் உனக்கு ஊதணும். ஒன்னும் ஊதாடா. நல்லா புரி. அதான் சார் சார் என்ன சார் அடிமையை பிடிக்குது? பாத்தியா? ஊதும் போது ஆடாதுன்னு சொன்னேன். நெஞ்சுக்குள்ளது வயிற்றுக்கு வந்து அடிமைக்கு வந்து சார் என்ன சார் பண்றது? பாவம் இல்லையா? அடிமைக்கு வந்தால் பிரச்சனை. எப்படியாவது ஊதுங்க சார், வேற வழியே இல்ல. பாவம் இல்ல கண்ணியா கொண்டு விடுமா? ஊத சொல்ல. இரு இரு நீ பாட்டி எதே பிடிச்சி கீழே வைக்கிறாங்க. இரு எடுக்கிறேன். அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். 15 லட்சம் ரூபா. எது எங்க பாப்பாது? என்ன சார் சவுத் ஆப்பிரிக்கா வாங்கினீங்களா? நீக்ரோல ஆர்டர் போட்டு வாங்கினது. பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு நீக்ரோ கடைகள்ல வாங்கிட்டு வாங்கினது. சார் இந்த வாயில எப்படி சார் இவ்வளவு இருப்பாரு. அடி வயிற்றுக்கு வந்துருச்சுல்ல, அடியில வச்சு 1.5 ஃபீட்ல இருக்கு. அடி வயிற்று
வீட்டுல வந்ததுனால இனி வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வரும். உட்காந்து யோசிக்கலையா? உட்காந்து யோசிக்கிறேன். உனக்கு என்ன அவசரம்? இருப்பா உட்காந்து யோசிக்கிறவங்க என்ன அவசரம் கேட்கிறேன். ஆமா என்ன பண்றாங்க? என்ன வர கொஞ்ச நேரம் பதற விட்டியா? இத்த தண்ணி கொலை போனா என் நினைவு என்ன ஆகும்? இத பார்த்தா நீ யோசிக்குது பாருங்க. நீ அதே சிந்தனையில இருப்ப. என்ன பண்றது? என் பேரு ஆட்டக்காரப்புல ஆடிப்படையா வந்துட்டு இருக்கேன். என்ன அவரை பார்க்க எழுதப்படையா வரும். எழுதப்படும். இது ஜக்கர் சவந்த பழம். என்ன செவல் நினைச்சியா? அங்கிட்டு போ. ஒரு பாட்டு பாடியா? என்ன பண்றாங்க? அந்த பாட்டாங்களா? ஓ சொல்றியா? பாட்டு பாடுறது பெரிய பிரச்சனை. ஆக்ஷனோட பண்ணணும். எல்லாரும் பாட்டாவே பாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டுக்கு எப்படி ஆடுவாங்க? நீங்க துண்ட கொடுப்பா. ஆமா யோ முன்னாடி இல்லையா? வா கேப்ல. நீ என்ன யோசிக்க? தண்ணி வைமா. காலை உள்ள விடு. படத்துல மாதிரியே காலை உள்ள விடுயா. நல்ல கிட்ட போ. துணி வாங்கி வச்சு அந்த பாட்டில் அப்படித்தான் ஆடுவாங்க. அதானே கிட்ட இந்த துணி அங்கிட்டு போட்டு விட்டோம்னு வச்சுக்க இன்னும் சூப்பரா இருக்கும். யாருக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு உன்னை ஊஞ்சல விட்டுருவேன். அப்படின்ட்டாரு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளை விட்டு டக்கு டக்குன்னு முடிக்கணும். 2 மணிக்கு முடிச்சு விடாம
எனக்கு ஒரு பழக்கம் இருக்குண்ணே. என்ன பழக்கம்? டக்குனு முடிக்க சொன்னாங்க. நமக்கு 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். எல்லா நாடகத்தையே நாடகத்தை தொட்டு தான் முடிச்சிருக்கேன். நமக்கு மெட்ராஸ்ல சொன்னாங்கல்ல, தம்பி உங்களுக்கு 3 மணி நேரம் தான் நிகழ்ச்சி. ஆமா 3 மணி நேரத்துல முடிக்கிறாங்க. நம்ம 2 முடிச்சிருக்கோம். 1.5 மணி நேரத்துல முடிச்சுட்டேன். என்ன தம்பி இன்னொரு நடத்தி நீ என்ன சொல்ல சீக்கிரம் முடியல முடிச்சாச்சு அவ்வளவுதான். அடிவாடி 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 புண்ணியவதி பாட்டு பாடு பாடு ஆதி பலப்பு நீக்கடே நீ வந்தவனா ஏதி இல்லா பாதிக்கு அமரந்தே சாப்பிட ஆதி பலப்பு ரொம்ப பண்ற இது வீடியோ எடுத்துருக்கீங்களா? இது காலையில தயவு செய்து என் மக்கா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. குடும்பத்துல சண்டை வந்து 2 பேர் குடும்பம் தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்தே நாங்க வருத்தமே பண்றது அவன் தம்பி அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு தெரியும் ஏதாவது கட் பண்ணணும் ஏதாவது இவன் போட்டோ போடுதா ஒரு வாரம் ஆச்சு நான் வீட்டுக்கு போய் போறதில்ல அதை போட்டு விட்டாமையா? ஏன்னா வா 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 நாடகம் எந்த ஊர் மலைப்பாறை பக்கம். நம்ம ஊர்ல இருந்து மலைப்பாறைக்கு எவ்வளவு நேரத்துல போலாம்? 1/2 மணி நேரத்துல போலாம். 1/2 மணி நேரத்துல. நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்க. ஒரு லட்சணம் டிவியை பார்க்கும்போது தான் தெரியுது. யூடியூப்ல டான்ஸ் ராணிகளும் கட்டிக்கிட்டு ஏறுற. அதான் எங்க பார்த்தா லிப்ஸ்டிக்கா இருக்குது. லிப்ஸ்டிக்கா இருக்கு. துவைக்கிறது யாரா துவைக்கிறது? மானகட்ட பையன். உன் புரிஞ்ச மாதிரிலாம் என் முன்னாடி பேசாது. வேணா உள்ள கொண்டு போய் 2 குத்து குத்து வச்சு உன் பொண்டாட்டி நீ வந்தாதான் சாப்பிடணும்ல. ஏயா அப்படி நல்ல பிள்ளையா? உங்க மேல அம்புட்டு பாசமா? முன்னாடி நான் தான் போய் சமைக்கணும். அவங்க பாசம் வாடி வாடி நதிக்கட்டே பகமா வந்து மாட்டிக்கிட்டே வாடி வாடி மாட்டிக்கிட்டே பகமா வந்து மாட்டிக்கிட்டே எதிர்பார்ப்போட இருக்காங்க. நல்லா ஆடுவாங்க, நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடுவாங்க. அதை நம்ம ஆடாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆடுறதுதான் இல்லைண்ணே, இந்த மாதிரி நார்மலா உள்ள படுற பிள்ளைகிட்ட நான் நார்மலா போயிடுறது.
என்கிட்ட ராங்கா வச்சுக்கிச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன்? எப்படி? இப்ப நான் பண்ணுவேன்ல, எங்க பாப்போம்? அதெல்லாம் பண்ணுவேன் அந்த பிள்ளைகிட்ட. எங்க பாப்போம் எப்படின்னு எங்க பண்ண? நாளைக்கு வர்ற பிள்ளைய எனக்கு இன்னைக்கு போட்டு தெரிச்சுட்டு அங்கே அந்த மாதிரி இல்லம்மா. நார்மலா இருக்க பிள்ளைங்க நீ டீசெண்டா போயிருவீங்க. நாங்கெல்லாம் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அதனால டீசெண்டா ஆடிட்டு போயிருவோம். இந்த பொழுதெல்லாம் நாங்க ஆட மாட்டோம். எனக்கு பழக்கிறதே பிடிக்காது. நாங்க அப்படி இல்ல. அக்கால எந்த பொம்பளை இருந்தாலும் பொழந்த வேட்டி நாங்க ஆடுறேன் தான் போவோம். அப்புறம் என்ன ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கு நிகர் ஆண் என்னத்துதான் பேசுறீங்க? ஆள் இல்லாதப்ப ஏப்ப சாப்பா பப்புன்னு வந்தா இவளுக்கு தட்டி ஏறி அவங்க காதை அறுத்து எத்தனை பேர் எனக்கு போல போட்டுருப்பாங்க. என்ன சொல்றாங்க? நேத்து ஒரு ஆளுக்கு கிழிஞ்சிருச்சியா தெரியுமா? உங்களை சொல்லமா என்கிட்ட போல போட்டானே அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏதாவது பண்ணுனே நீ அடுத்து சந்திக்கிறப்ப அந்த மாதிரி வர்ற பிள்ளைகள்கிட்ட நான் எப்படி திரும்ப ஆடுவேன்? உங்களை சொல்ல நீங்க அந்த மாதிரி வரும்போது இப்படி ஆடுவோம். வரும்போது வர பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவீங்க? பாப்பா பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவேன்? அது செஞ்சா ரொம்ப அதாவது பாப்பாவை ஆட சொல்றேன். ஏயா நாடகத்தை ரேசர்கன் முடிக்க சொல்றீங்க, உள்ள பேண்ட் கூட போடாதுன்னு அவருக்கு ஓப்பனா இருக்குது. ஆம்பளை காட்டிட்டாரு, எனக்கு நடுவில் ஓப்பனா இருந்துச்சுன்னா ஓசில படம் பார்க்கறதா உனக்கு மட்டும் தான் நடுவில் ஓப்பனா இருக்கு. அதான் நடுவில் உங்களுக்கு நல்ல எப்படி ஜூ போட்டு எடுத்து வைங்க. நடுவில் அவருக்கு ஓப்பனா இருக்குது,
அந்த மாதிரி வர்றவங்களும் அப்படி நான் பண்ணுவாங்க. என்ன செய்வேன் தெரியுங்களா? அந்த மாதிரி வர ஆம்பளைங்களை நானும் லேசுப்பட்ட மாதிரி விடுறதில்லை. எங்க பாப்பா நீ அந்த மாதிரி ஆம்பளைங்கள்ட்ட சேம்பளுக்கு ஏன்னா உள்ள பேண்ட் போட்டு வரல இந்த சேம்பளுக்கு ரெண்டே பண்றேன். இந்த நாடகத்தை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. இது என்ன? உட்கார்ந்து யோசிப்பாங்கல்ல, அட யோசிக்கிட்டே உட்காருவாங்கல்ல. உட்கார்ந்து யோசிப்பாங்கல்ல, அட யோசிக்கிட்டே உட்காருவாங்கல்ல. மதுரை பல்ல பல்ல அடி மல்லிகை மல்லிகை இப்ப நான் சும்மா குண்டி ஆட்டிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்க, வண்டவாளத்துல அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். இப்ப எப்படி இருந்துச்சு? அப்ப யாராட்ட எப்படி எப்படி கொடுக்கணுமோ அப்படி அப்படி கொடுத்தாதான் விஷயங்கள் வரும். கையில கொடுத்தா பண்ணுங்க. பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாங்க, அவசரமா சீக்கிரம் முடிக்கிறாங்க. அதோட உள்ள பாவாடை கூட்ட பாவாடோட வந்து ஆடிட்டு திறமையான நாடகம் போடுவாங்க எல்லாரும். நாடகம் அமைச்சரே திறமையான ஆளுகளை தான் போட்டு அமைச்சாங்க. வெடி போட்டாச்சு. யாருக்கு யாருக்கோ நம்மளுக்கு ரெண்டு பேரும் திருமணமாங்க. ஆமா ஆமா கல்யாணத்துக்கு வெடி போட்டாச்சு. போட்டாச்சு. கோவிந்தாயா அவனுக்கு இல்லை வெடி போட்டாச்சு. அப்படியா? காலைல போய் தச்சிரு. என் காதல் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒட்டு போட்டு லூஸ் ஆகும். அதுதான் இதெல்லாம் அங்கே டவுசரி எத்தனை ஓ, கல்யாணம் இந்த மாசம் வேற அப்பப்போ காட்டுங்க. எங்கெங்கேயா ஓட்ட போட்டிருக்க? எத்தனை ஓட்டியா போடுறது டவுசருக்கு? டைலரையும் சலிக்காம ஆனா டவுசரை நீ வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு ஒரு யாப்பா, நீங்க வேஸ்ட் ஆக்க இந்த கூடாது. கவுசர் எத்தனை தடவை செஞ்சாலும் இந்த தச்சில கூட டெய்லர் இருக்கணும் பாரு. நம்மளுக்கு ஆள் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கிறதெல்லாம் புரியுது. ஏறுங்க, அது லேட் டெய்லர். காதல் உங்களை பார்த்தா நான் காதல் வந்துருச்சு. சொல்லட்டுமா? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து விட்டு அழகே உள்ள பட்டையில அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து விட்டு அழகே உள்ள பட்டையில அழகுமே